ஃபெயில்டு மேரேஜ் என்னைக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அழுதுருக்கேன் தனிமையில். Red Nool presents Bablu Prithviraj, the star and the story unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. தேவையில்லாமல் அவமானப்பட்டோம். யுவர் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அண்ட் பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எக்ஸலண்ட் மதர். ஹெட் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஷீ கேவ் அப் எவ்ரிதிங். அவங்க ப்ரொஃபஷனை மாற்றி ஷீ ஸ்டில் சீஸ் மீ ஆஸ் ஹர் ஃப்ரெண்ட். இப்போ அதுவும் இல்லை. என் பையன் மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்களை என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் நான் இருக்க வரைக்கும் நான் பையனை பார்த்துப்பேன். இழப்பு ரொம்ப நேச்சுரலாக நடிப்பார், ரொம்ப கன்வின்சிங்காக இருப்பார். எல்லாத்தையும் அந்த பேர் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். அதை பார்க்குறதுக்கு அப்பா இல்லை. ஏஸ் படம் கொண்டு போய் ப்ரிவியூ காட்டினாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு என் பையனை நடிகன் தெரியுமா, நல்லா நடிப்பான் என் பையன் அப்படின்னாங்க. என்கிட்டே சொன்னாங்க. ஸோ ஷீ இஸ் லாஸ்ட் ஹர் மெமரி. ஒரு நாள் வந்து சம்பாரித்து பெட் ஃபுல்லாக அப்படி போட்டு எங்கள் அம்மா அதில் அது மாதிரி படுக்க வைக்கணும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்வியூனா ஒரு கேம் செக்மெண்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி ரேப்பிட் ஃபயர்னு சொல்லிக்கலாம், இல்லை எப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்கு அது என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் சொல்லலாம். ரிக்ரெட். இந்த 9 years டிப்ரெஷனில் போனோம் இல்லையா. சி என்ன வேணால் சம்பாரிச்சிடலாமா, என்ன வேணால் செஞ்சிடலாம் வாழ்க்கையில். பட் போன டைம் இருக்குல்ல, ஒன்ஸ் கான். அதை நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா போயிடுச்சு, இல்லை திரும்பி வராது. இந்த ஒரு நொடி, இந்த ஒரு செகண்ட் it goes, it just keep going. Okay, time is something we don't have control over. So அந்த ஒரு 9 வருஷம் நான் டிப்ரெஷனில் போய் ஐம் நாட் தட் பர்சன். இல்லை, நான் வந்து சின்ன வயசில் அப்படி இல்லை, நடுவில் அப்படி அது போனேனே, அப்படிலாம் ஆயிட்டேனே அப்படின்னு அந்த 9 years, ப்ரெஷியஸ் 9 years ஐ ரிக்ரெட். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ், மேரேஜ், ரீமேரேஜ், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிவோர்ஸ் ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். அண்ட் டிவோர்ஸுக்கு காரணம் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, என்னன்னு கேளுங்க. சொல்லுங்கள் சார். மேரேஜ். கல்யாணம் பண்ண மாதிரி தான் டிவோர்ஸ் ஆகாதுல்ல. I'm just joking. Yeah. But such is life. வாழ்க்கையில் அதெல்லாம் happens beyond us. பட் யூ ஆல்ரெடி வென் த்ரூ ஒன் டிப்ரெசிவ் ஸ்டேட் இருக்கும்போது ஃபெயில்டு மேரேஜ் என்னைக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, லைஃபே வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ். ஸோ யார் வந்து லைஃப்பில் பிறந்ததில் எல்லாத்தையும் ஜெயித்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபிலாசபிக்கலாக என்ன சொல்லுவாங்க, தோல்வி தான் வெற்றி, எக்ஸெட்ரா. எவ்ரி ஃபெயிலியர் டீச்சஸ் யூ லெசன். இந்த மாதிரி ஃபெயிலியரை வச்சு நம்ம நிறைய விஷயம் வந்து அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விச் இஸ் ட்ரூ. த மோர் யூ ஃபெயில், த ஸ்ட்ராங்கர் யூ பிகம். நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது எனக்கு என்ன பேசணும் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் மைக் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் நான் 3 hours என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ அது பிகாஸ் நிறைய தடவை மேடையில் போய் என்ன பேசுறதுன்னு தெரியல, வணக்கம் வரமாட்டேங்குது அப்படி. எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணுறார். அவர் ஒரு கம்பெனியை வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து வேலை பார்த்தாரு. இது வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு, ஏன்னா வீட்டில் தான் வந்து அவர் ஏதாவது நோயின்னு கொண்டு போய் அவரை வந்து ரிசார்ட்டில் வேலை பார்க்க வச்சோம். அவங்க வந்து 2010 ஓகே 2010 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஹீ ஜாயின் தட் கம்பெனி இன் 2005. ஓகே, ஸோ அவருக்கு எங்கேயோ மைண்டில் 2005 இந்த கம்பெனியில் சேர்ந்தேன் அப்படின்னு உட்காந்துருச்சு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், விஷ் யூ ஆல் ஹாப்பி 2005 அப்படின்ட்டாரு. ஓகே, எல்லாரும் 2005 we are in 2010. தப்பு நான் மேடையில் ஏறினேன். விஷ் யூ ஹாப்பி 2005, ஹாப்பி 2006, 2007, 2008 and now 2010. Mr. Jabbar, R.A. Jabbar has been here with your company for the past 5 years. அதுதான் சொல்ல வர. ஸோ it started with happy 2005. Today he's been with you. அப்படின்னு அந்த அப்படி மாற்றி விட்டீங்க. அவர் ஃபங்க் ஆகிட்டு அப்படின்னு விட்டார்.
ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்னு. சரி அந்த அளவுக்கு அந்த மைக்கை பிடிச்சி கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ஃபெயிலியர் தான் எனக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ ஃபெயிலியர் டீச்சர்ஸ் யூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆல்சோ. ஓகே. இஸ் தேர் எனி ஒன் திங் யூ ஹவ் டு என்னன்னு சொல்லுது ஒன் மெசேஜ் ஆர் ஒன் மெசேஜினோட ஒரு கேள்வினே வச்சுக்கலாம் டு யுவர் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? ஷீஸ் அ பர்ஃபெக்ட் உமன். ஓகே, அவங்க வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஷி பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எக்ஸலண்ட் மதர். அவங்களுடைய ஷி வாஸ் அ கிரேட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட். ஓகே, அண்ட் ஷி ஹேட் அ வண்டர்ஃபுல் கெரியர். அண்ட் அவங்க ஒரு பெரிய லெவலில் போயிருக்கலாம் அவங்க கெரியரில். எங்களுக்கு அஹெட் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஷீ கேவ் அப் எவ்ரிதிங். அவங்க ப்ரொஃபஷனை மாற்றி ஷீ டுக் அப் டு டீச்சிங், டுக் அப் டு கவுன்சிலிங். அண்ட் அவங்க ப்ரொஃபஷனை மாற்றி இப்போ அதில் வந்து ஷீ இஸ் த பெஸ்ட். ஓகே, அப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷீ குட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, பட் அவங்களும் நானும் வந்து வி வர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது பெஸ்ட் ஃப்ரெண்டு வாடா போடான்னு இருப்போம். ஓகே, அந்த மரியாதை வந்து கிவ் அண்ட் டேக் இருக்காது. என்ன நடிச்சுன்னு கேவலமாக நடிச்சுடா டே நீலாம் மூஞ்சி இப்படிலாம் அப்படி பேசுகிற பீரியட் போய் ஹஸ்பண்ட் மாறும்போது அந்த ஒரு அந்த ஷிஃப்ட் கியர் ஆகும்ல, அது அவங்க மாறல. ஓகே, ஸோ வை couldn't she do that அப்படிங்கிறத இது வரைக்கும் எனக்கு புரியல எனக்கு. இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அது வந்து she still sees me as her friend. இப்போ அதுவும் இல்லை, we are just parents of ahead. ஓகே. கில்ட் இது மேபி இட்ஸ் மை பர்சனாலிட்டி. ஐ டோன்ட் ஃபீல் கில்ட்டிமா. ஆமாம், ஐ டோன்ட் ஃபீல் கில்ட்டி. ஏன்னா ஐ எம் சம்படி ஹூ பிலீவ்ஸ் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன் அப்படின்னா இட்ஸ் இவ்வளோலாம் கடந்து வந்தனால இப்படி பேசுகிறேன். இப்போது இதே இன்டர்வியூ நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் வேறு மாதிரி பேசியிருப்பேன். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ட்ரான்ஸ்ஃபார்ம். வாழ்க்கை அவங்களை அப்படி இப்படி கொண்டு போகுது. ஸோ அண்ட் ஐ எம் சம்படி ஹூ பிலீவ்ஸ் தட் கடவுள் வந்து ஐ பிலீவ் இன் காட் அண்ட் வி ஆர் ஆல் இன் அ ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த நேரத்தை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட். ஸோ ஐ எம் நாட் கில்ட்டி ஆஃப் எனிதிங். ஓகே. அண்ட் இஃப் யூ சே ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மறுபடியும் அப்படியே இதே லைஃப் உங்களுக்கு திருப்பியும் கிடச்சுன்னா இதே தப்பு வரும் பண்ணுவாங்க. ஐ வில் டூ த சேம் மிஸ்டேக், ஐ வில் டூ த ஐ வில் பிஹேவ் த சேம் வே. தேர் இஸ் நோ கில்ட். ஓகே. அவமானம். என்ன கலரில், என்ன ஃப்ளேவரில், என்ன டெக்ஸ்டரில், எத்தனை விதமான அவமானம் இருக்கோ எனக்கு. இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு. அண்டு பல விதமான அவமானங்கள் நான் லைஃப்பில் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஏன்னா ஸோ அண்ட் இட் வாஸ் நாட் நெசசரி ஆல்சோ. யூ அண்டர்ஸ்டாண்ட். தேவையில்லாமல் அவமானப்பட்டோம். பிகாஸ் எனக்கு வந்து ஐ லவ் ஆக்டிங், ஐ லவ் மை ப்ரொஃபஷன், இதில் ஜெயிக்கணும், இதில் சாதிக்கணும், வாழ்க்கையில் வந்து நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், இப்படிலாம் ஃபீல் பண்ணி அவங்க கொடுத்த அவமானம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு. ஸோ இழப்பு. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் நான் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய கனவுகள். எங்கள் அப்பா வந்து அவர் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸோ நான் ஒரு நல்ல ஆக்டராக வரணும் அப்படிங்கிற எங்கள் அப்பாவுடைய கனவு. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்க கனவு. ஸோ இப்போது நான் எங்கே போனாலும் ஒன் திங் தட் ஐ ஏர்ன்ட் தட் என்னை பார்த்து செம்ம நடிகர்யா, நல்லா நடிப்பார்யா, வெரி டேலண்டட் ஆக்டர், வெரி ரொம்ப நேச்சுரலாக நடிப்பார், ரொம்ப கன்வின்சிங்காக இருப்பார் அப்படின்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார். இது தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்தையும் அந்த பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு அப்பா இல்லை. ஹி டைட் இன் 2010 or so. அண்ட் இன்றைக்கி நிறைய காசு சம்பாதிக்கிறேன். என்னுடைய கனவே என்னென்னா இன்றைக்கா ஒரு நாள் வந்து சம்பாரித்து பெட்டு ஃபுல்லாக அப்படி போட்டு எங்கள் அம்மா அதில் அது மாதிரி படுக்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ ஏஸ் படம் கொண்டு போய் ப்ரிவியூ காட்டினேன் அவங்களுக்கு. பார்த்துட்டு என் பையனை நடிகன் தெரியுமா, நல்லா நடிப்பான் என் பையன் அப்படின்னாங்க. என்கிட்டே சொன்னாங்க. ஸோ ஷீ இஸ் லாஸ்ட் ஹர் மெமரி. ஸோ அந்த ரிக்ரெட் இந்த மாதிரி குட்டி. ஆக்சுவலி ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் அந்த இப்போ பெட்டில் காசு வைக்கிறது அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, ஒரு வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு 10 lakhs சம்பாதிச்சுட்டு அதை டெய்லி நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. when you lost it, how it was actually? Money comes, money goes. எனக்கு ஐ எம் நாட் வெரி அட்டாச் டு மனி.
அண்ட் எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வந்து கோடி கோடியாக சேர்த்து வைக்கணும், லேண்டு, வீடு, நகை நட்டு, அதில் வந்து பெரிய இது இல்லை. ஓகே, நகை போட்டால் நல்லாயிருக்கும், போட்டுக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுள் வீடு வேணும், ஸோ வீடு வாங்கிட்டேன். இது நெசசரி அப்படிங்கிறது தான். ஸோ மணி வந்து இப்போ மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நான் போனதுக்கப்புறம் என் பையன் மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்களை என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ, 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ அவங்களுக்கு ரெசிடென்ஷியல். ஏன்னா எங்களை மாதிரி பெற்றோர்களுக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னா, நான் இருக்க வரைக்கும் நான் பையனை பார்த்துப்பேன், இதுக்கப்புறம் இதுதான் நான் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் வேர் தே கேன் லிவ் ஆன் தேர் ஓன் அண்ட் தே வில் பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டாஃப் அண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி இது வந்து இவ்வளோ பணம், இந்த இதில் வர பணத்தில் இது வந்து சம்திங் விச் ஒரு பால் மாதிரி செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கணும் காலாகாலத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய. டு டேக் கேர் ஆஃப் தெம். அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன். சூப்பர். ஓகே. ஹோப் ஆன் லவ். நெவர் கிவ் அப். ஏன்னா லவ் இஸ் சம்திங் விச் இஸ் நெசசரி. இட்ஸ் நாட் லைக் அண்ட் காதல்ங்கிறது ஒரு தடவை தான் வரும், அதெல்லாம் வந்து ஓல்ட் ஃபேஷன். டெய்லி காதல் வரும் எனக்கு. ஐ டோன்ட் நோ மற்றவங்களுக்கு. ஓகே. மறக்க முடியாத நாள் நிறைய இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் சே த டே மை சன் வாஸ் பார்ன். அவர் வந்து கொண்டாந்து, எனக்கு வந்து குழந்தைங்கன்னா பிடிக்காது, நான் ரொம்ப சின்ன பேபி தான் அப்படின்னு, ஏன்னா அது எங்கே கீழே போட்டு ஒடிச்சிருமோ அப்படின்னு. சார் இருந்தாங்க சார் குழந்தை அப்படின்னா, இல்லை இருந்தாங்க சார் நான் கொடுத்தாங்க. அது அப்படி வந்து அப்படி உட்காந்தா பாருங்களேன், அப்படி க்ளவ்ஸ் மாதிரி அழகாக ஃபிட் ஆகிட்டான். ஸோ அண்ட் தட் பேபி யூனோ பார்ட் ஆஃப் மீ, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ, மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஐ திங்க் தட் இஸ், ஐ ஆல்வேஸ் சே தட். இன்னொரு பக்கம் வருத்தம், பிரேக் டவுன் அப்படின்னா இன்னைக்கு எதனால்? see everything else ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டேன்னா, பட் கெரியரில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம். இந்த படம் நம்ம நடித்து இதுலேருந்து நம்ம கெரியர் மாறும் அப்படிலாம் வந்து ஹோப் பண்ணியிருப்போம். பட் அந்த ஹீரோ வந்து அவரை தூக்கிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தைனால ஸ்மாஷ் ஆகிடும், ஏன்னா. அண்டு அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கேன். அண்டு அழுதுருக்கேன் தனிமையில், ஏன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அண்ட் இப்போது ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் ஒன்று ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த சம்பள விஷயத்தில் நெகோஷியேட்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அண்ட் அந்த பொம்பளை வந்து, சார் நீங்கள் தமிழ் தெலுங்குல அவ்வளோதானே சார் வாங்குறீங்க, சார் தமிழ் தெலுங்கு வேறுமா, அண்ட் நீங்கள் சொல்கிற சம்பளம் வந்து நான் வந்து ஐ வாஸ் டேக்கிங் பிஃபோர் அனிமல், இப்போ நான் ஏற்றிட்டேன் அப்படின்னா they didn't come up with சார். I said ஓகே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அது வேறு மாதிரி டாக் ஆஃப் த டவுன் வந்திருக்கும், அனிமலுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ பணத்தில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பிரேக். ஐ ஆல்சோ வாஸ் அப்செட், ஐ வாஸ் ரியலி சேட். மோர் பிகாஸ் அந்த கேரக்டர் மிஸ் ஆகிடுச்சு. பணம் போயிடுச்சு அப்படின்னா, பணம் நம்ம என்ன சம்பாதிச்சோம், அந்த கேரக்டருக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு டேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் சொன்னா வச்சுங்களேன், நான் நடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது அப்படியே அந்த ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சோம். நிறைய ஹோம்ஒர்க். இது வந்து ஒரு 3-6 மந்த்ஸான ப்ராசஸ் இது. அவங்க அதை பேசி இப்போ ஃபைனல் வந்து சைன் பண்ணி, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குற லெவலில் வந்து ஏறவே மாட்டேன்ட்டாங்க. சார் வி வில் ஓன்லி பே திஸ் மச் சார், யூ ஆர் ஓன்லி ஒர்த் திஸ் மச் சார். ஒர்த்தா இந்த படத்தில் இந்த ப்ராஜெக்டை பண்ணப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா who is that person to decide my ஆமாம் இல்லை ட்ரூ. ஸோ அதனால் அந்த மாதிரி வருத்தங்கள் தான். Red Nool presents Bablu Prithviraj, the star and the story unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.